ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இது நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம 5 வயசு குழந்தை கூட செய்யும். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஹாப்பி பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து கோகோ பவுடர் சேர்த்து பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து மேரி பிஸ்கெட்டோ அல்லது வேறு ஏதாவது பிஸ்கெட்டோ சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கலருக்காக கொஞ்சமாக வந்து கோகோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாப்பி 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் பாக்கெட்டுகளை பிரிச்சுட்டு பிஸ்கெட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் உடச்சி விட்டு கூட சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம வாங்கக்கூடிய பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அதை வந்து சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பிஸ்கெட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில சமயங்களில் குழந்தைங்க பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடியதை மூடாமல் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அதை நமத்து போன மாதிரி ஆகிடும். அதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டுகளை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்க்கறதுனால உருண்டைகள் பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் இல்லை அப்படின்னா சேர்க்காமல் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மீண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யோட அந்த பிஸ்கெட் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்க்க போகிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா, அதுதாங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதை வந்து ரொம்ப நேரம் காய விடாமல் உடனே உருண்டைகள் போடுங்க. அப்போ தான் நமக்கு உருண்டைகள் நல்லா வரும். இன்கேஸ் உருண்டைகள் பிடிக்க வராத மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகள் பிடிங்க. உங்களுக்கு சூப்பராக உருண்டைகள் பிடிக்க வரும். பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அதனால ரொம்ப கம்மியான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, பால் சேர்க்குற மாதிரி இருந்தால். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கெட் தூளை ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு தேவையான சைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து உருண்டைகள் பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு விரிசல் விடாமல் நல்ல அழகாக உருண்டைகள் வரும். பால் சேர்க்காமல் செஞ்சோன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. இதுவே நம்ம பால் சேர்த்து செஞ்சோன்னா 2 அல்லது 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நான் வெறுமனே பிளெயினாக தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து போட்டு உருண்டைகள் பிடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க உருண்டையை நான் தேங்காய் பவுடரில் போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா செஞ்சுக்கோங்க. இது நான் கடையில் வாங்கின தேங்காய் பவுடர். இதை நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக தேங்காய் துருவல் மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா பேனில் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக வரும். அதில் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கக்கூடிய உருண்டைகளையும் செஞ்சிடலாம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பிஸ்கெட் நமத்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மறுபடியும் கிறிஸ்பி ஆக்க முடியுமான்னு. கண்டிப்பாக ஆக்க முடியும். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸில் நல்லா போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பிஸ்கெட்டு நமத்து போன மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட் லட்டுகளையும் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க கூட செய்வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த லாக்டவுன் லீவில் குழந்தைங்க முதற்கொண்டு நமக்கு முன்னாடி கிச்சனில் போயிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ இந்த பிஸ்கெட் லட்டுவை நீங்களும் செஞ்சிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.